வணக்கம் நேயர்களே. இப்போ நம்ம காட்ட போகிறது என்னென்னா, இந்த என்ஜிஜிஓ காலனிக்கிட்ட இந்த பிரிட்ஜு கட்டின்னு இருக்காங்க பாருங்கள், ரயில்வே கிராசிங் பிரிட்ஜு. அதோடைய ப்ராசஸ் எந்த ஸ்டேஜில் இருக்குன்றது உங்களுக்கு நான் ஷார்ட்டாக காட்டுறேன் பாருங்கள். இது ஒரு மெயின் பிரிட்ஜ் ஒன்று கட்டியிருக்காங்க, 3 பில்லர் வச்சு. ஓகே, ஸோ யாரானா சிவில் இன்ஜினியர்ஸுங்களுக்கு இது கொஞ்சம் உபயோகம் படும். ஓகே பாருங்கள். அதே மாதிரி இது கண்டினியூட்டி பிரிட்ஜஸ் பாருங்கள், இவ்வளோ பிரிட்ஜ் இங்கே ஃபார்ம் ஆகின்னு இருக்குது. இது ரைட் சைடில், இன்னும் அந்த சைடு ஓப்பன் ஆகலை. இது வந்து ரைட் சைடு டுவர்ட்ஸ் நீங்கள் இதுக்கு போகிற வழியில் பாருங்கள். இன்னும் இந்த என்ஜிஜிஓக்கு போகிற வழியில் எதுவுமே இன்னும் ஸ்டார்ட் பண்ணல அவங்க. இப்போ தான் அங்கே வீடுங்க இருக்கிறதுனால அங்கெல்லாம் காம்பவுண்டு ஒடிச்சு அவங்களுக்கு கட்டிக்க சொல்லியிருக்காங்க இன்டர்னலில். ஸோ அந்த சைடு இன்னும் ஸ்டார்ட் பண்ணல. இது எல்லாமே இந்த சைடு, இந்த ரைட் சைடு. ஓகே பாருங்கள், இந்த சைடு உங்களுக்கு பிரிட்ஜு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக காட்டுறேன், எப்படி பண்ணுறாங்க, எப்படி பண்ணின்னு இருக்காங்கன்னு. இது மெயின் பிரிட்ஜு. அதுக்கு அடுத்து பாருங்கள், இந்த மாதிரி பள்ளம் நோண்டுறாங்க. ஃபஸ்ட்டு பில்லருக்கான பள்ளத்தை நோண்டி பாருங்கள். ரோடுலேருந்து இவ்வளோ அந்த இடம் ஒரு 10-15 அடி போயிருக்கு பாருங்கள் அந்த கம்பெனி. ஓகே, ஸோ அதே மாதிரி அந்த சைடு என்ஜிஜிஓ சைடு கூட போயிருக்கு. ஸோ அந்த சைடு இன்னும் காம்பவுண்ட் போட்டுருக்காங்க, அதனால் இந்த சைடு வேலையை அப்போ ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இப்போ உங்களுக்கு ஸ்டெப் பாருங்கள், இது ஸ்டெப் 2. அங்கே பள்ளம் பண்ணது பார்த்தீங்களா, அடுத்து இங்கே வந்து சிமெண்ட் போட்டிருக்காங்க. இது ஸ்டெப் 2. இந்த மாதிரி ஃபஸ்ட்டு பெட்டு தட்டிக்குவாங்க சிமெண்ட்டில். பெட்டு தட்டிக்கின பிறகு இதுக்கு வந்து ஐரன் உங்கள் சைடெல்லாம் இங்கே வால் கட்டியிருக்காங்க. பாருங்கள், இந்த மாதிரி வெட்டு கட்டி ஃப்ளாட் கட்டின பிறகு இந்த மாதிரி மார்க் பண்ணிக்குவாங்க. ஓகே பாருங்கள், அதுக்கப்புறமா இந்த மாதிரி ஐரன் ராடை வச்சு நல்லா ஐரன் பில்லர் பண்ணிவிடுவாங்க. ஐரன் பில்லர் பாருங்கள் எப்படி கட்டியிருக்காங்க. ஐரன் பில்லர், ஐரன் வச்சு ஃபுல் ராடு வெல்டு பண்ணிட்டுக்கிறாங்க எல்லாமே டாப் வரைக்கும். இப்போ இதில் வந்து சிமெண்ட் ரொப்புவாங்க. ஸோ ஃபஸ்ட்டு இந்த மாதிரி கம்பி கட்டிக்கிறாங்க. கட்டிக்கின பிறகு அதுக்கப்புறமா சிமெண்ட் ஃபில் பண்ணுவாங்க. இதை பாருங்கள், அங்கே ஃபில் பண்ணின்னு இருக்காங்க இல்லையா, அந்த மாதிரி ஃபில் பண்ணுவாங்க. ஃபஸ்ட்டு பள்ளம் நோண்டுவாங்க, அதுக்கு அடுத்து பெட்டு தட்டிக்குவாங்க, அதுக்கப்புறமா ஐரன் ராட் வச்சு அது பில்லர் கட்டுவாங்க. பில்லர் கட்டின பிறகு அந்த மாதிரி சிமெண்ட்டை ஃபில் பண்ணுவாங்க. பாருங்கள், இந்த மாதிரி பெட்டு கட்டி இந்த மாதிரி பில்லர் கட்டுவாங்க. சொல்லுங்கள், எதாண்ணா வார்டு சொல்கிறீங்களா? பாருங்கள், இந்த மாதிரி ஃபுல்லு பில்லரில் வந்து சிமெண்ட் போடுவாங்க அவங்க. இது வந்து ஃபைனல் ஸ்டேஜ். பாருங்கள், இந்த மாதிரி சிமெண்ட்டு அதில் வருது, அதை அப்படியே தூக்கி இந்த பில்லரில் அப்படியே ரொப்புவாங்க. பாருங்கள், இந்த மாதிரி பில்லர் ஆன பிறகு இந்த மாதிரி தெரியும் உங்களுக்கு.
ஃபுல் கம்ப்ளீட்டாக. பாருங்கள், அங்கெல்லாம் பிரிட்ஜு இதெல்லாம் பில்லர் ஆயிட்டுச்சு. இன்னொரு இது வந்து டவுன் பிரிட்ஜு, இங்கே வந்து கீழே இறங்கக்கூடியது. இங்கே பாருங்கள், இது வந்து லாஸ்ட் இந்த சைடு ஃபைனலாக இறங்கக்கூடிய பிரிட்ஜ். இது இறங்கக்கூடிய பிரிட்ஜ் இது. இதை பாருங்கள், இங்கே தெரியுதுங்களா இந்த பிரிட்ஜு? இது இறங்கக்கூடிய பிரிட்ஜ் இது. இது பாருங்கள். தெரியுதுங்களா பிரிட்ஜ் இது? இது தான் டவுன் இறங்கிடுது. ஓகே சார். இதுதான் இன்னைக்கு தேதி வந்து 4ஆம் தேதி 5வது மாதம் 2025க்கு இந்த ப்ராசஸ் நடந்திருக்கு. 3 மாதம் 4 மாதத்தில் இவ்வளோ வேலை பண்ணியிருக்காங்கங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு அப்டேட்டு ஃபைனல் ஆன பிறகு போடுறேங்க. தேங்க்யூ.